வெந்தயக்களி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதில் வெந்தயக்களி வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த வெயில் காலத்துக்கு கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. இதில் இருக்க பிரச்சனை என்னென்னா கட்டி சேர்ந்துக்கும். கட்டி சேராமல் எப்படி செய்கிறதுன்னு டிப்ஸ் கொடுத்துருக்கேன். வாங்க பார்க்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 3 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து உளுந்து எடுத்துக்கோங்க. நைட்டே ஊற வச்சுருங்க. அப்போ தான் நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே வெறும் வயிற்றில் செஞ்சு சாப்பிட கரெக்டாக இருக்கும். ஹீட்டை கம்மி பண்ணுறதுக்காக நம்ம வந்து இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து வெந்தயத்தை போட்டு அரைச்சிக்கோங்க. ரெண்டாவது நல்லா வெந்தயம் அரைச்சதுக்கப்புறம் அரிசி போடுங்க. அப்போ தான் நல்லா மாவு பொங்கி வரும். சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஃபஸ்ட்டே விட்டுருங்க. அப்போ வந்து நம்மளுக்கு ஒட்டாது சட்டியில். பக்கத்தில் வந்து சுடுதண்ணி வச்சுக்கோங்க. சுடுதண்ணி சும்மா காஞ்சா போதும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த சுடுதண்ணி இதில் ஊற்றி நல்லா கிண்டுங்க. தேவைப்பட்ட அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க. வெந்துருச்சு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி சட்டியில் ஒட்டாமல் வரும்போதே பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியை கையில் தொட்டுட்டு மாவை தொட்டிங்கன்னா உங்கள் கையில் படாமல் இருக்கும். அதுதான் வெந்துருச்சு, களி ரெடி ஆயிடுச்சுன்ற ஸ்டேஜு. இப்போ களி எடுத்து நம்ம ஓரமாக வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் விட்டு கரும்பு சக்கரை போட்டு கருப்பட்டியும் போட்டு சாப்பிட்லாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். உடம்பு சூட்டை கம்மி பண்ணுறதுக்கு இதை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க வெந்தயக்களி.